வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இப்போ நம்ம பாதாம் மில்க் ½ கப் பாதாம் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாயில் வாட்டர் அண்ட் லெட் இட் பாயில் ஃபார் 10 minutes. பாயில் இட் ஃபார் 5 minutes. ஆஃப் த கேஸ். 5 நிமிஷம் வெந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. லீவ் இட் ஃபார் ½ an hour. இட்ஸ் சோப் ஃபார் ½ an hour. அரை மணி நேரம் ஊறி எடுத்து இப்போது இந்த தோலை மட்டும் எடுத்துருங்க. ரிமூவ் த ஸ்கின் and make it to a fine paste. Heat a pan, melt some ghee, or கொஞ்சம் நெய் ஹீட் பண்ணி சூடு பண்ணிக்கோங்க. add some சிரோஞ்சி சீட்ஸ், சாரப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வதக்கிக்கோங்க. add the ground பாதாம் பேஸ்ட், நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. salt it well till the raw smell goes. add 1 cup of sugar, 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா சர்க்கரை கரைய வரைக்கும் கொதிக்க வைங்க. cook it until the sugar melts. add the saffron mixed in soaked in milk. குங்குமப்பூ பாலில் ஊற வச்ச குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். let it give it a boil for 10 minutes. off the gas and add the thick milk. கெட்டி பால், திக்காக காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் யூ கேன் ஆட் திஸ் பாதாம் மிக்ஸ். கலர் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேணான்றவங்க விட்டுடலாம்.